இப்போ நாம் எல்லாரும் வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுறதுக்காக வருஷம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக தங்களோட உயிரை பணைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறவங்க தான் எங்கள் ஊர் சிவகாசி மக்கள். எதுக்கு கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு அப்படி வேலை பார்க்கணும், வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்தியாவில் விற்கப்படுற பட்டாசுகளில் 90% பட்டாசுகள் சிவகாசியில் உற்பத்தி பண்ணுற பட்டாசுகள் தான். இங்கே வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் 8 லட்சம் மக்கள் வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முக்கிய வாழ்வாதாரமாக அந்த பட்டாசு தொழில் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படியும் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிப்பீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுப்பீங்க. அப்படி நீங்கள் வெடிக்கிற அந்த பட்டாசு சிவகாசி பட்டாசா இல்லை சீன பட்டாசா இல்லை சிவகாசி பட்டாசுலேயே அது பசுமை பட்டாசா இல்லையா அப்படிங்கிறதால நம்ம கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு தான் வெடிக்கணும். ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற சட்டப்படி நீங்கள் வந்து பட்டாசெல்லாம் வேறு விதமாக வெடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் கடுமையான ஃபைனு தண்டனைலாம் இருக்குது. அப்போ இந்த சிவகாசி பட்டாசுனா என்ன, சீன பட்டாசுனா என்ன, ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, பசுமை பட்டாசுன்னு வேறு சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, கம்மியான விலையில் தரமான பட்டாசு எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்துறோம். பட்டாசு வெடிக்கும்போது எல்லாருமே பண்ணுற ஒரு முக்கியமான தப்பு, பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அந்த முக்கியமாக அந்த லட்சுமி பட்டாசு, சீனி வெடி, அதுக்கப்புறம் சரவெடி, அணுகுண்டு இந்த மாதிரி வெடிக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே தூக்கி போடும் விளையாட்டுத்தனமாக. ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணி அவங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சு இல்லை ஒருவேளை இறப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா புதுசாக வந்திருக்கிற பிஎன்எஸ் ஆக்ட் படி 6 மாதம் ஜெயிலு இல்லைனா 5000 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். தயவு செய்து பட்டாசு விஷயத்தில் கவனமாக வெடிங்க, விழிப்புணர்வாக வெடிங்க, விளையாட்டுத்தனமாக வெடிக்காதீங்க. சரி, நாம் வாங்கி வெடிக்கிற வெடி சீன பட்டாசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சீன பட்டாசுக்கும் நம்ம பட்டாசுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னென்னா சீன பட்டாசில் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸு அட்ரஸ்லாம் கிளியராக இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா அது வர்றதே இல்லீகல் தான். அதே மாதிரி ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம பட்டாசில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கும். அட்ரஸ் முதற்கொண்டு எங்கேருந்து வருது முதற்கொண்டு எல்லாமே கிளியராக இருக்கும், ரேட்டும் கிளியராக போட்டிருப்பாங்க. ஆனால் சைனா பட்டாசில் சைனீஸ் லாங்குவேஜ்லேயும் வரக்கூடிய அந்த பட்டாசும் இருக்குது. ஸோ அதை பார்த்துலாம் நம்ம இது வந்து சைனீஸ் பட்டாசா இல்லை சிவகாசி பட்டாசான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓகே, சைனீஸ் பட்டாசுக்கும் சீன பட்டாசுக்கும் சிவகாசி பட்டாசுக்கும் சொல்லியாச்சு. ஆனால் சிவகாசி பட்டாசுலேயும் புகை வந்து அதிகமாக வருதுல்ல, அதுவும் வருஷம் தீபாவளி அன்னைக்கு சென்னையிலையும் டெல்லியிலையும் காற்று தரம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு நியூஸில் பார்க்குறாங்கல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ அதையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நீரி அப்படிங்கிற அமைப்பு மூலமாக பசுமை பட்டாசு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இந்த பசுமை பட்டாசு வெடிக்கிறது மூலமாக அந்த சுற்றுச்சூழல் அந்த புகை வருது வந்து கம்மியாகும், சவுண்டு ரொம்ப வராது. ஸோ ஒளி மாசுபாடும் கட்டுப்படுத்தப்படுது, காற்று மாசுபாடும் கட்டுப்படுத்தப்படுது அந்த பசுமை பட்டாசு மூலமாக. சரி, நாம் வெடிக்கிற வெடி வந்து சிவகாசியில் வாங்கி வெடிக்கிற வெடி வந்து பசுமை பட்டாசு தானே அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வாங்கி வெடிக்கிற அந்த பட்டாசு கவர் அந்த பேக்கேஜ் மேலேயே வந்து இங்கே அந்த லோகோவோடு இருக்கும், நீரி CSIR நீரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அப்படி இருந்தாலே அவங்களோட லைசன்ஸ் கொடுத்து அவங்களோட அப்ரூவல் மூலமாக தான், அவங்க சொல்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமாக தான் இந்த பட்டாசு தயாரிக்கப்படுது. அதுதான் பசுமை பட்டாசு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவகாசி பட்டாசுக்கு வருஷம் இந்த சீன பட்டாசு வந்து ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்குது. ஏன் அந்த ஃபோன்லலாம் வந்து சைனா ஃபோன் இருக்கிற மாதிரி பட்டாசுலேயும் சீன பட்டாசு இருக்கலாம்ல, அதை ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் பாலிசி படி இப்போ பட்டாசெல்லாம் இது பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சட்டப்படி இறக்குமதி பண்ணணும்னு DGFT அப்புறம் பெசோ இவங்கள்ட்டலாம் வந்து லைசன்ஸு கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கணும். ஆனால் அப்படிலாம் வாங்குறதில்ல, இல்லீகலாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, சீன பட்டாசுக்கும் நம்ம பட்டாசுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா அது புரிஞ்சிடும். சீன பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா அதிக வந்து டெசிபல் ஒளி மாசை ஏற்படுத்தும், அதிக சவுண்டு வரும். அதே மாதிரி தடை செய்யப்பட்ட கெமிக்கல்ஸ்லாம் அதில் யூஸ் பண்ணுறதுனால நிறையா புகை வரும், அதனால் காற்று மாசு அதிகமாக ஏற்படும் நம்ம சிவகாசி பட்டாசை விட. அதனால் அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட கெமிக்கல் பயன்படுத்துறதுனால எந்த பட்டாசு வெடிக்கும் எந்த பட்டாசு வெடிக்காதுன்னு தெரியாது. அது குழந்தைங்க வெடிக்கும்போது ஸோ அது நம்ம உயிருக்கே வந்து டேஞ்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுபோக அது வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ எல்லோரும் அதை வாங்க போயிட்டாங்கன்னா நம்மளோட சிவகாசி மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், நம்மளோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய காரணங்களை வச்சு சீன பட்டாசு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வருஷம் இல்லீகலாக அதை வந்து துறைமுகம் மூலமெல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி தான் 2024 டிசம்பரில் 1.5 கோடிக்கு சீன பட்டாசை வந்து சென்னை துறைமுகத்தில் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து வருஷம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்து சீன பட்டாசு உள்ளே நுழையாதபடி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதையும் மீறி உள்ளே நுழைஞ்சு அதை விற்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சிவகாசியில் பார்த்தீங்கன்னா பட்டாசாலை வெடி விபத்தில் இத்தனை பேர் பலி அப்படின்னு சொல்லி நீங்கள் வருஷம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கடந்த 5 வருஷத்தில் பட்டாசாலை வெடித்து வந்து 188 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ எங்கள் ஊர் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களோட உயிர்கள் வந்து பாதுகாக்கப்படணும், அவங்களோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும். ஏன்னா சிவகாசியில் பட்டாசுனா பட்டாசு மட்டும் கிடையாது, அந்த பட்டாசு தொழிலை சேர்ந்து அதோடு சேர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் இருக்குது, இந்த பேக்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு தொழிலாளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க, இது டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு தொழிலாளர்கள், அது ஒரு தொழில் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு முன்னாடி அது லோடு ஏற்றுற லோட்மேன் இருக்காங்க. ஸோ இத்தனை பட்டாசு தொழில் சார்ந்து இத்தனை தொழிலாளர்கள் இத்தனை தொழில் இருக்குது. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதுகாக்கப்படணும்.
அது மாதிரி இப்போ பட்டாசு வெடி விபத்தில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25 லட்ச ரூபா இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அப்படி கிடைக்குதுன்னு தெரில. அவங்களுக்கு உடனடியாக 25 லட்சம் இழப்பீடு கொடுக்கப்படணும். அது மாதிரி பட்டாசு தொழிலாளர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து உயர்கல்விக்கு உண்டான மொத்த செலவையும் கவர்மெண்ட்டை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து விருதுநகரில் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பசுமை பட்டாசு மட்டும் தான் தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதி அப்படிங்கிற அமைப்பு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பசுமை பட்டாசு அவங்க வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. இது பசுமை பட்டாசு தான், கரெக்டான ஸ்டாண்டர்ட்ஸாக தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து பட்டாசு வேதிப்பொருள் ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லி சிவகாசியில் ஆரம்பிக்கிறதுக்கு பல கோடி நிதி ஒதுக்கிட்டாங்க. இன்னும் அது வந்து தொடங்காமல் அந்த கட்டணம் கட்டாமே இருக்குது. ஸோ அந்த கட்டணம் சீக்கிரமே கட்டி அந்த ஆராய்ச்சி மையம்லாம் தொடங்கி பசுமை பட்டாசு தயாரிக்கிறதுக்கு சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களையும் தொழிலாளர்களையும் ஊக்குவிக்கணும். சீக்கிரம் அந்த கட்டணம் கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலாக நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறோம். பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் முறையாக PF ESIலாம் பிடிக்கப்படணும். அவங்களுக்கும் முறையான வருகை பதிவு பயோமெட்ரிக்லாம் கடைபிடிக்கப்படணும். அவங்களோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும். என்னென்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியும். வருஷம் பட்டாசாலை வெடி விபத்து தென்மேற்கு பழி அப்படிங்கும்போது மனசு ரொம்பவே வேதனையாக இருக்கும். ஸோ இனியும் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு வெடி விபத்தும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் எல்லாருமே வேண்டிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து இப்போ மருந்துலாம் கலக்குறாங்க. அவங்களுக்கு வந்து போதுமான பயிற்சி கொடுக்கப்படணும். அதே மாதிரி அந்த பட்டாசாலை தொழிற்சாலையில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து அந்தந்த DROவும் அந்தந்த மாவட்ட கலெக்டரும் அடிக்கடி போய் ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ஆய்வு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் பட்டாசு வெடி விபத்தை நடக்கிறத வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறதா எல்லாரோட நம்பிக்கையாக இருக்குது. ஸோ எல்லோரும் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிங்க, சிவகாசி பட்டாசு வாங்கி வெடிங்க. பட்டாசு தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் அதன் மூலமாக பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.